பெரியாருடைய கருத்துக்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மக்கள்கிட்ட மடைமாற்றுவதற்காக ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க. அதாவது பெரியார் கடவுளை திட்டினவர் தான், கடவுளை எதிர்த்தவர் தான், மதங்களுக்கு எதிரானவர் தான், அதனால நாங்க ஆன்மீகத்துக்கு எதிரானவராக இருந்ததுனால அவரை நாங்க எதிர்க்கிறோம். மக்கள்கிட்ட இந்த ஆன்மீகத்தை முன்னாடி வச்சு அவரை எதிர்க்கணுங்கிற ஒரு சிந்தனையை விதைக்கிறாங்க. பெரியார் அப்படி என்னதான் பண்ணார்? மதத்துக்கு எதிரானவரா? பெரியார் கடவுளை மறுத்திருக்கிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன் மதம் கூடாது என்று சொன்னார் அப்படின்னா, மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி இருந்தார்கள். அதாவது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இந்த சமூகத்திலே கடைபிடிக்கப்பட்டது, கற்பிக்கப்பட்டது. ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் மீது, தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டது. அது மதத்தின் பெயரால் திணிக்கப்பட்டது. அதனாலதான் அவர் என்ன பண்ணார்னா, இப்படி மனிதர்களிடத்திலே பாகுபாடு காட்டக்கூடிய ஒரு கொள்கை நமக்கு தேவையில்லை, மனிதர்களிடத்திலே ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய ஒரு மதம் நமக்கு தேவையில்லை, மனிதர்களிடத்திலே தீண்டாமை கற்பிக்கக்கூடிய ஒரு கடவுள் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி அப்படிதான் பெரியார் பிரச்சாரம் செய்தார். அவர் ஒரு இடத்துல சொல்றார், ஒரு 5 மணிக்கு ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா 5:01 அவர் மீது இருக்கிற தீண்டாமை அகன்று விடும், தீண்டாமை இல்லாம போயிடும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னார். அப்பனா என்ன அர்த்தம்? அவர் மதத்துக்கு எதிரானவரா இருந்தா ஏன் இஸ்லாத்தை ஏத்துக்குங்கன்னு சொல்லணும்? அவரு மதத்துக்கு எதிரானவரா இருந்தா இஸ்லாத்துக்கு போவாதீங்க தான் அவர் சொல்லியிருக்கணும். 5:01 உன் மேல இருக்கிற தீண்டாமை அகன்றுடும் அப்படின்னா, உனக்கு தீண்டாமை இல்லாத ஒரு மதம் தேவை, தீண்டாமை இல்லாத ஒரு கொள்கை தேவைனா நீ இஸ்லாத்துக்கு போப்பான்னு தானே சொல்றாரு. அப்புறம் எப்படி ஒரு மதத்துக்கு எதிரானவரா இருப்பார்? தோழர்களே, நமது வியாதி நோய், சூத்திரர்கள் என்ற நோய் பெரிது, மிக மிக பெரிது. இது புத்து தொழு நோய் போன்றது, வெகுநாளைய நோய். இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான், அது இஸ்லாம் தான். இதை தவிர வேற மருந்து இல்ல. இது இல்லாட்டி வேதனைப்பட வேண்டியதான். ஆமா, தூக்க மருந்தும் போத மருந்தும் கொண்டு நோய் இம்சை தெரியாம நாளும் பணம் போல கலக்க வேண்டியதான். நோய் தேர்ந்தெழுந்து நடக்க இன்றைய நிலையில் இஸ்லாம் தான் மிகச்சிறந்த மருந்து. ஆமா, ஒரு குறிப்பிட்ட சாராரை தாழ்த்தப்பட்டவர்களாக இந்த சமூகம் பார்த்தது. அந்த சமூகம் பார்த்ததுக்கு எது காரணம்? பிறப்பின் அடிப்படையில் அவனுக்கு வர்ணாசிராம கொள்கையை புகுத்தியது. ஒரு மனிதனாக பிறந்திருக்கிற ஒருவனை தொட்டு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தீண்டாமங்கிறான், தொட்டவனே நான் போய் குளிச்சு சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு வெறுப்பு, ஒரு மனிதன் மீது இருக்கிற வெறுப்பு, வன்மம் கற்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதற்கு எதிராக குரல் கொடுப்பதுதான் சமூக நீதி. அனைவரும் சமம் என்று சொல்வதுதான் சமூக நீதி, அனைவரும் சமமாக பார்ப்பதுதான் சமூக நீதி. இதை பெரியார் அன்றைக்கு கொள்கையாக மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார்.